நீங்க சொன்ன தீர்ப்பு ஒரு பக்கம் நியாயமாவும் இருக்கு, அதே நேரம் இன்னொரு பக்கம் தப்பாவும் தெரியுது மாமா. தப்பா தப்பா தெரியுதா? இல்ல மாமா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னு நான் சொல்றேன். ஒருத்தவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலை தான் அவங்கள பொய் சொல்ல வைக்குது. அந்த சந்தர்ப்பம் தான் உண்மையையும் பொய்யாக்குறது. மாமா, பொய்மையும் வாய்மை எடுத்து புரை தீர்த்த நன்மை பயிர்க்கும் எனில் அப்படின்னு திருக்குறளை திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம சொல்ற பொய்யால ஒருத்தவங்களுக்கு நன்மை நடக்கும்னா அந்த பொய்யை நம்ம சொல்லலாம். எதையுமே நம்ம ஆராயாம நீங்க சொன்ன தீர்ப்பை பத்தி என்கிட்ட கேட்டா நான் அதை பத்தி எப்படி மாமா சொல்ல முடியும்? மாமா, நான் ஏதோ அதிக பிரசங்கித்தனமா பேசிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கேட்டதுக்கு தான் நான் என் பக்கத்து விளக்கத்தை சொன்னேன். நான் சொன்னது சரியா மாமா? நீ சொன்னது என்ன சிந்திக்க வச்சது உண்மைதான். ஆனா என்னதான் இருந்தாலும் பொய் சொன்னதுக்கு நீ 1000 உதாரணம் சொல்லி 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் இந்த நாச்சி முத்தோட அகராதியில பொய் பொய் தான். பொய் சொன்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். காஃபி தண்ணி போடுறேன்னு சொன்னீங்களம்மா, போட்டு எடுத்துக்கிட்டு வாமா. பொய் சொன்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது மன்னிக்க முடியாத குற்றம் தான். ஆனா மாமா, என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்கிறதுக்காக பொய் சொல்றது குற்றம் இல்லை.